Hi hello friends, welcome to Voices of Rise. இந்த வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டோட தமிழ் டப்பிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்றது தான் இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் அனிமே ஃபேன்ஸுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் கிடைச்ச ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் அனிமையோட தமிழ் டப்பிங். அடேங்கப்பா, நருட்டோவுக்கு அப்புறம் ஒரு கிளாசிக்கான அனிமே தமிழில் பார்க்க போகிறோன்னு எல்லாரும் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. வெறும் 18 எபிசோட் ரிலீஸ் பண்ணிவிட்டு சடனாக தமிழ் டப்பிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்டா நல்லா தானடா போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே ஏன் நிறுத்துனீங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் கிரன்ச்சிரோல் ஆப்பில் வராமல் சோனி லைவுக்குள்ளே வந்துச்சு, அங்கே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபியூஷன் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற சோனியோட மாஸ்டர் பிளான் என்ன, இதை பற்றி யாருமே சொல்லாத பல அக்யூரேட்டான பிஸ்னஸ் சீக்ரெட்ஸை இந்த வீடியோவில் கிறிஸ்பாக நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் சோனி லிவ் ஆப் ஓப்பன் பண்ணி ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பார்க்க போனால் அங்கே சப்ஸ்கிரைப் டு கிரன்ச்சிரோல்னு ஒரு பட்டன் காட்டும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி வந்து கிரன்ச்சிரோல் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை வச்சு இங்கே லாகின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாஸ், ஒரு நிமிஷம் இருங்க, அதுதான் கிடையாது. நீங்கள் வந்து கிரன்ச்சிரோல் ஆப் இல்லை, வெப்சைட்டில் தனியாக அந்த கிரன்ச்சிரோலுக்குன்னு ஒரு மாதம் 79 ரூபாயோ இல்லை வந்து 99 ரூபாயோ இல்லை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனோ வச்சுருந்தா கூட அந்த அக்கௌண்ட் அண்ட் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி சோனி லைவ் ஆப்குள்ளே வந்து லாகின் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ஆப்ஷனே இங்கே இல்லை. நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு வரல ப்ரோன்னு கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டு கிரன்ச்சிரோல் பட்டன்னா என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். இது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். ஆட் ஆன் சேனல் மாடல். அதாவது வந்து என்னென்னா, இப்போ அமேசான் பிரைம் வீடியோக்குள்ளே வந்து இந்த லைன்ஸ் கிளேட் ப்ளே அப்புறம் MUBI மாதிரி தனியாக காசு கட்டி பார்க்குற ஒரு விஷயம். அதாவது சோனி லிவ் ஆப்புக்குள்ளேயே கிரன்ச்சிரோல் கண்டென்ட் பார்க்குறதுக்காக சோனி கொண்டு வந்த ஒரு ஸ்பெஷல் பிளான், அவ்வளோதான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னா, அதாவது நீங்கள் சோனி லிவ் ஆப்புக்குள்ளே இருக்கிற கிரன்ச்சிரோல் அனிமேஸை பார்க்குறதுக்கு சோனி லிவ் ஆப்பில் கொடுத்த ஒரு தனி சப்ஸ்கிரிப்ஷன், ஓகேவா? மற்றபடி நீங்கள் சோனி லிவ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட இதை பார்க்க முடியாது. இது வந்து ஒரு தனி கேட்டகிரி அப்படின்னே வச்சுக்கலாம். இங்கே தான் நெக்ஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் சோனி லிவுக்குள்ளே இந்த 99 பிளானை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க, ஓகேவா? சோனி லிவில் இருக்கிற கிரன்ச்சிரோல் அனிமேஸை பார்க்குறதுக்காக 99 கொடுத்து வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோனி லைவில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்டு, செயின்சா மேன், அந்த மாதிரி ஒரு சில அனிமேக்கள், அதாவது இந்த சோனி லிவுக்குள்ளே அனிமே எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த சோனி லிவுக்குள்ளே போட்ட அந்த 99 சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு நான் மெயின் கிரன்ச்சிரோல் ஆப்பில் இருக்கிற எல்லா அனிமேவும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. நீங்கள் சோனி லிவுக்குள்ளே இருக்கிற கிரன்ச்சிரோல் அனிமேஸை மட்டும்தான் பார்க்க முடியும். மெயின் கிரன்ச்சிரோலில் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. மெயின் கிரன்ச்சிரோல் ஆப் வேறு, இந்த சோனி லிவுக்குள்ளே இருக்கிற கிரன்ச்சிரோல் அனிமே கண்டென்ட்ஸ் வேறு. இது ரெண்டுமே தனித்தனி உலகங்கள், தனித்தனி பில்லிங். அதாவது நீங்கள் இந்த சோனி லிவுக்குள்ளே வந்து பே பண்ணி பார்த்தீங்கன்னா சோனி லிவுக்கு தான் காசு போகும், கிரன்ச்சிரோலில் பே பண்ணி பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோல் காசுக்கு போகும். சரி, ஏன் ப்ரோ இந்த ரெண்டு பிராண்ட்ஸும் இப்படி ஒன்றா கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 2021க்கு போகணும். அதாவது 2021 வந்து வேர்ல்டு அனிமே இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டீலிங் வந்து நடந்திருக்கு. அதாவது சோனி குரூப்ஸு, அதாவது சோனி பிக்சர் என்டர்டெயின்மெண்ட், நம்ம படம்லாம் பார்க்குறோம்ல, அதுவும் ஜப்பானோட ஃபேமஸ் அனிமே ப்ரொடக்ஷன் கம்பெனியான அனிப்ளெக்ஸும் சேர்ந்து இந்த கிரன்ச்சிரோல் கம்பெனியை ஃபுல்லாக விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுவும் சும்மா கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு $1.17 பில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற இந்த கிரன்ச்சிரோல் வந்து இப்போ சோனியோட ஓனர்ஷிப்புக்குள்ளே வந்துருச்சு, ஓகேவா? அப்போது இந்தியாவில் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே அனிமே கிரேஸ் அதிகமாக இருக்கிறதுன்றதுனால தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தங்களோட, அதாவது சோனி லைவ் பிளாட்ஃபார்மை ஒரு அனிமே ஹப்பாக மாற்றணும்னு டிசைட் பண்ணாங்க. சரியா? தனியாக சோனி லைவை வந்து அனிமேவோட ஓடிடிப்பா அப்படின்ற ஒரு பேர் வாங்கணுன்ட்டு டிசைட் பண்ணாங்க. அதுக்காக தான் சோனி லைவ் ஆப்புக்குள்ளே அனிமேக்ஸ் ப்ளஸ் கிரன்ச்சிரோல் செக்ஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, சப்ஸ்கிரைப் டு வாட்ச் கிரன்ச்சிரோல், அந்த பட்டன் தான். இப்போ வந்து நருட்டோ ஏன் ப்ரோ அப்போ விடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நருட்டோ வந்து சோனி டிவியில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் சோனியோட ஒரு கண்டென்ட் தான். ஸோ தமிழ் டப் பண்ணி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு நருட்டோ, ஓகேவா? அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட்டை நம்ம சோனி லிவில் விட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தான் டிசைட் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம். இப்போ மூணாவது ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும். எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னபடி பார்த்தா எல்லாம் இந்த சோனியோட பிளானில் தானே போயிட்டுருக்கு. அப்புறம் ஏன் இந்த 18 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் சடனாக ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, அஃபிஷியலாக சோனி சைடில் இருந்து எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வைக்கலை, இல்லை வந்து போஸ்ட்டோ, இல்லை நாங்கள் அஃபிஷியலாக நிறுத்திட்டோம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே வைக்கலை, ஓகேவா? இதில் வந்து 3 விஷயம் இருக்கலாம் இந்த 18 எபிசோடை வந்து நிறுத்தினதுக்கு. பேட்ச் ரிலீஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட்டில் மொத்தமாக வந்து 64 எபிசோட்ஸ் இருக்குது சரியா. இவ்வளோ பெரிய சீரீஸை ஒரே ஷாட்டில் டப் பண்ண மாட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணியிருக்காங்க, நிக்கு, சோனி ஐ, நிறைய சேனல்ஸ் இதே தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேட்சாக இருக்கிற ஒரு 15 to 20 எபிசோட் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ 18 எபிசோட் வந்திருக்கா. நார்மலாக நான் சொல்கிறேன் 15 to 20 எபிசோட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்சாக எந்த அனிமே வந்தாலும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 18 எபிசோட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்சோட எண்டாக இருக்கலாம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங்னா எண்டாக இருக்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது ஒரு ரீசன் வந்து இருக்குது, வியூவர்ஷிப் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிஸ்னஸ் அப்படின்னா ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம் இல்லை, அவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ். நமக்கு தான் வந்து ஒரு அனிமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழில் ஒரு அனிமே டப் பண்ணால் டப்பிங் ஆர்டிஸ்ட்டோட செலவு இருக்கும், ஸ்டூடியோ, சவுண்ட் இன்ஜினியரிங்னு நிறைய எக்ஸ்பென்ஸான ஒரு விஷயம் இருக்குது. நருட்டோக்கு கிடைச்ச அளவுக்கு வியூஸும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்டுக்கு சோனி லைவில் வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஏன்னா வந்து சோனி ஐ வந்து ஒரு டிவி சேனலு, அதில் வந்து நம்ம எப்படி போட்டாலும் நருட்டோ வருது அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக டிவியில் பார்த்துக்க போகிறோம். ஸோ அது நல்லா வந்துச்சு. இப்போ சோனி லீவில் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் கொடுத்தனால அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நானே வந்து எப்போ தமிழ் டப்பில் வந்துருச்சா நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்லாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன, அவங்க அந்த டப்பிங்க்கு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்களே, அதை தாண்டி வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வரல அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரவரியாக ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட காமனான விஷயம் இது. அது சோனி மட்டும் கிடையாது, நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்காக இருக்கட்டும் இல்லை கிரன்ச்சி ரோலாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிடுவாங்க. கிரன்ச்சி ரோல் கூட இப்போ வந்து நல்லா போகாத தமிழ் டப் அனிமேஸை கூட நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. கிரன்ச்சி ரோலுமே சோனி தான். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க நினச்ச ரெஸ்பான்ஸ் வந்து வரல அப்படின்னா டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த 18 எபிசோடில் நின்னதுக்கு. மூணாவது வந்து சோனியோட ஒரு கிறுக்குத்தனமான ஒரு பிளான் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சோனி இந்தியாவில் வந்து அனிமே ஆடியன்ஸை மொத்தமாக மெயின் கிரன்ச்சி ரோல் ஆப்குள்ளே கொண்டு வரணும்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால தான் கிரன்ச்சி ரோல் ஆப் வரும். 79 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது நம்ம மொபைலில் மட்டும் பார்க்கக்கூடியது. அதில் வந்து நம்ம ஜூசகேஷன் பார்த்துக்கலாம், டீமன் ஸ்லேயர் பார்த்துக்கலாம், செயின்சா மேன் பார்த்துக்கலாம். நிறைய அனிமேஸ் வந்து நம்ம ஃபோன் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே டேரெக்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ சோனியோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா கிரன்ச்சி ரோலை மெயினாக நம்ம ஆடியன்ஸை பிடிக்கணும் அப்படின்றது வந்து இப்போ மாறி இருக்காங்க. இப்போ சோனி லிவை விட இப்போ கிரன்ச்சி ரோல் மேலே தான் சோனிக்கு வந்து அதிகமான ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறதுனால சோனி லிவில் புது ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் தமிழ் டப் எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு பிளானிங்கோட. சரி ஓகேப்பா, சோனி லிவில் வந்து நம்ம ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணோம், ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்குது. இது கிரன்ச்சி ரோலில் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருக்காங்க, நமக்கு அது ரெவன்யூ நிறையா வரும்ன்ட்டு இது ஒரு காரணமாக நிப்பாட்டி வச்சிருக்கலாம். இந்த 3 ரீசன் இருக்குது. சரி, அப்போ மிச்சம் இருக்க எபிசோட்ஸ் வருமா வராதா ப்ரோ தமிழ் டப்பிங்கில்? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 18ஓட நிப்பாட்டுருமா இல்லை அதுக்கப்புறம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சோனி லிவ் சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒருவேளை மீதி எபிசோட் தமிழ் டப் ஆகி வந்தால் அது சோனி லிவை விட டேரெக்டாக கிரன்ச்சி ரோல் ஆப்பில் தான் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சோனியோட மெயின் அனிமே ஃபோக்கஸ் இப்போ கிரன்ச்சி ரோல் பக்கம் மாறி இருக்குது. தமிழ் அனிமே ஃபேன்ஸான நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் டப்பை வந்து சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு, இல்லைனா என்ன சொல்கிறது பெர்மனண்ட்டாக நிப்பாட்டாமல் வைக்கிறதுக்கு பண்ணலாம். என்ன அப்படின்னா நம்ம ட்விட்டர்லையோ இல்லை சோனி லிவோட கஸ்டமர் சப்போர்ட் பேஜஸ்லையோ வந்துட்டு ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் தமிழ் டப் மிஸ்ஸிங் எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணி நம்ம அவங்கள மென்ஷன் பண்ணி விட்டுறலாம், வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ சோனிக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றது புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஃபியூச்சரில் மீதி எபிசோட்ஸ் அப்புறம் தானாக அவங்களே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மக்களே, சோனி லிவில் இருக்கிற கிரன்ச்சி ரோல் சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபியூஷன் அண்ட் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் தமிழ் டப் ஏன் ஸ்டாப் ஆச்சு, அப்புறம் இந்த பாசிபிள் ரீசன், அந்த 3 ரீசன் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதனால் ஆகியிருக்கலாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதோட நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.